சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிகவும் வீரமும் தியாகமும் கொண்ட தலைவராக போற்றப்படுகிறார். அவர் 1897 ஜனவரி 23ஆம் தேதி ஒடிசாவின் கட்டக் நகரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே புத்திசாலித்தனமும் தேசப்பற்றும் கொண்டவராக விளங்கினார். கல்வியில் சிறந்து விளங்கிய அவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் படித்து பின்னர் இங்கிலாந்திற்குச் சென்று இந்திய சிவில் சர்வீஸ் ICS தேர்விலும் வெற்றி பெற்றார். ஆனால் ஆங்கிலேய அரசுக்கு வேலை செய்வது தனது மனசாட்சிக்கு ஏற்றதல்ல என்று எண்ணி அந்த உயரிய பதவியை துறந்தார். இந்திய சுதந்திரத்திற்காக மகாத்மா காந்தி வழிநடத்திய இயக்கங்களில் ஆரம்பத்தில் கலந்து கொண்டார். ஆனால் பின்னர் முழு சுதந்திரம் உடனடியாக பெறப்பட வேண்டும் என்ற தீவிர எண்ணம் அவருக்குள் உருவானது. அவர் துணிச்சலான போராட்டத்தையும் ஆயுத போரையும் ஆதரித்தார். இதனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்த சில தலைவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. இருந்தாலும் அவரது தேசப்பற்று மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றது. அவர் இருமுறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரிட்டிஷ் அரசு அவரை பலமுறை சிறையில் அடைத்தது. வீட்டு காவலில் இருந்தபோது சாமர்த்தியமாக தப்பித்து ஜெர்மனிக்கு சென்றார். அங்கு இந்திய விடுதலைக்காக வெளிநாட்டு ஆதரவை தேடினார். பின்னர் ஜப்பானின் உதவியுடன் இந்திய தேசிய படையை உருவாக்கினார். எனக்கு இரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருவேன் என்ற அவரது புகழ்பெற்ற முழக்கம் இந்திய இளைஞர்களின் மனதில் தீவிர தேசப்பற்றை ஏற்படுத்தியது. இரண்டாம் உலகப் போரின் போது அவரது தலைமையில் இந்திய தேசிய படைகள் இந்திய எல்லைகளுக்குள் நுழைந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடின. நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் அந்த போராட்டம் இந்திய மக்களின் மனதில் சுதந்திர உணர்வை மிகுந்த அளவில் தூண்டியது. இந்திய இராணுவ வீரர்களிடமும் தேசிய உணர்வை வளர்த்தது. இதுவே பின்னர் ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு வெளியேறச் செய்த முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 1945ஆம் ஆண்டு விமான விபத்தில் அவர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவரது மரணம் குறித்து பல சந்தேகங்களும் மர்மங்களும் இன்று வரை பேசப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் அவர் இந்திய மக்களின் மனதில் என்றும் உயிருடன் வாழ்கிறார். நேதாஜி என்று அன்புடன் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் தன்னலம் பாராத வீர தலைவராகவும் தீவிர தேசபக்தராகவும் இந்திய வரலாற்றில் அழியாத இடத்தை பெற்றுள்ளார். அவரது வாழ்க்கை இன்றும் இளைஞர்களுக்கு தைரியம், ஒழுக்கம் மற்றும் நாட்டுப்பற்றின் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக உள்ளது.